ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி மேன் டாக்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ். ஒரு பெரிய பாசிட்டிவ் விஜய் சேதுபதி. ஆம், இந்த எழுதப்பட்ட கதைக்கா இருக்கட்டும், இல்லை எடுக்கப்பட்ட திரைக்கதைக்கா இருக்கட்டும், விஜய் சேதுபதியோட பெஸ்ட்டாக அந்த பெருமாள் கேரக்டர் யாரும் பண்ணிட முடியாது அப்படின்ற அளவுக்கு மனுஷன் அடிச்சு கொடுத்துருக்காப்புல. தான் ஒரு பெரிய நடிகன் அப்படின்ற எந்த இமேஜும் இல்லாமல் இந்த கதைக்கு இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை விட ஒரு லெவல் கீழே இறங்கி வந்து நடிச்சு கொடுத்தது வந்து நிஜமாவே பாராட்டணும். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் டயலாக்ஸ், அப்புறம் ஸ்ட்ராங் மெசேஜ் வந்து டெலிவரி பண்ணணும். அதுவும் வந்துட்டு ஆங்கிலம் கலக்காத தமிழில் பேசுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதை வந்து விஜய் சேதுபதி அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு அவர் பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், காமெடி வந்து ரொம்ப லிமிடெட் ஸ்கோப் தான். ஆனால் வந்துட்டு அவர் பண்ணுற அந்த சீரியஸான ஸ்க்ரீன் பிளேயில் வந்துட்டு அவர் பண்ணுற காமெடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கப்படியாக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு அவரும் மஞ்சு வாரியரும் வர சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அவங்க 2 பேருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா சேதுபதியோட பையன் சூர்யா செம்மையா அடிச்சிருக்காப்புல. ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வராப்புல. அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், இல்லை அந்த எமோஷன்ஸை டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும், சூப்பராக அடிச்சு கொடுத்துருக்காப்புல. ஒரு ஃபியூச்சரில் வந்து செம்ம ஆக்டராக அவர் வரங்கிறது வந்துட்டு கிளியராக தெரியுது. அப்புறம் இன்னொரு பாசிட்டிவ், ஆக்சுவலாக 2 பாசிட்டிவ்ஸ். ஒன்று வந்து டயலாக் டெலிவரி, அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இளையராஜாவோட பிஜிஎம். டயலாக் டெலிவரி, படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டயலாக் வந்து கிளியராக எனர்ஜெட்டிக்காக பேசியிருக்காங்க. யாருமே ஜெர்க் விட்டுக்கிட்டு தொய்வாக யாரும் பேசலை. அதே மாதிரி அவங்க பேசுகிற அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட பிஜிஎம் வந்துட்டு ஒரு ஒரு லெவல் வந்து எலிவேட் பண்ணியே கொடுக்குது. இளையராஜாவோட பிஜிஎம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ப்ளஸ் பாயிண்ட் படத்துக்கு. அப்புறம் படத்தோட இன்னொரு பாசிட்டிவ், அந்த படத்தில் வந்து சொல்லப்பட்ட மெசேஜ், அது வந்து அவங்க சுவாரஸ்யமாக சொன்னாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு வேற விஷயம். பட் ஆனால் வந்துட்டு அந்த மெசேஜ், அவங்க சொன்ன மெசேஜாக இருக்கட்டும், அது வந்து நிஜமாகவே வந்து சொல்லப்பட வேண்டியவை. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். படத்தோட நெகட்டிவ்ஸ், லெஃப்ட் ஐடியாலஜி, கம்யூனிசம், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மீட்டிங்கை போய் அட்டன் பண்ண மாதிரி ஒரு ஃபுல் ஃபீலிங் கொடுக்குது. எஸ், நான் வந்து இதுக்கு எல்லாம் அகேன்ஸ்ட் கிடையாது. ஆனால் வந்துட்டு படம்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங் மெசேஜே இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ஸ்க்ரீன் பிளேயே இருக்கணும். சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளேவும் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் வந்துட்டு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது மட்டும் பண்ணாமல் ஸ்க்ரீன் பிளேயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து நல்லாவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. சூரி பண்ணுற ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், ஓசியோட அவரோட ரொமான்டிக் போர்ஷனாக இருக்கட்டும், இல்லை விஜய் சேதுபதியோட கேரக்டர் இவர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னே கொண்டு போயிருப்பாங்க, அதாக இருக்கட்டும். இல்லை வந்துட்டு அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட், ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங் இம்பாக்ட் இருந்துச்சு. அது மாதிரி வந்து செம்ம பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எடுத்து இந்த ப்ரொபகண்டா படம் மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் வந்துட்டு நாங்கள் வந்து ஃபிலாசபி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு ஃபீலிங் ஆச்சு. அப்புறம் படத்தோட இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா, டூ மச் வயலன்ஸ். ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நான் வந்து 1, 2 சீன் மட்டும் சொல்லல, நிறைய சீன்ஸ் இருக்கு. நாங்க வந்து ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் டெலிவரி பண்றோம். அதுக்கு வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் சீன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வயலன்ஸ் பண்ண மாரி இருக்கு. ஆம், அதெல்லாம் தேவையில்ல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே சரியா எழுதலன்னா, இந்த மாரி வந்துட்டு டூ மச்சா வந்துட்டு வயலன்ஸ்லாம் வந்து காமிப்பீங்க அப்படிங்கிறது வந்துட்டு இது ஒரு உதாரணம். அப்புறம் இன்னொரு நெகட்டிவ், ஒரு பர்ட்டிகுலர் அமைப்பு வந்துட்டு அவங்க பண்ற மிஸ்டேக்கால சில உயிர் சேதங்கள்லாம் வர மாரி காமிக்கிறாங்க. அ அது ஒரு வாட்டி நடந்தா பரவால்ல. இன்ஃபாக்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் நடக்கும். 1 வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி நடக்குது எனக்கு தெரிஞ்சு. அப்படின்ற பட்சத்தில அந்த போர்ஷன மட்டும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு நெகட்டிவ், சூரி, அ அப்புறம் வந்து சூரியோட பேரா நடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்சாங்க அவங்க. அவங்கலாம் படத்தில இருக்காங்க. ஜஸ்ட் ஒன்லி ஃப்ரேம்ல மட்டும் இருக்காங்க. மத்தபடி வேற ஒண்ணும் பண்ணல. ஜஸ்ட் சூரிக்கு மட்டும் ஒரு ஒரு 10 மினிட்ஸ் நடிக்கிறதுக்கு வந்து ஸ்கோப் இருக்கு. மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஸோ ஓவராலா படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பிலாசபி, லெஃப்ட் ஐடியாலஜி, கம்யூனிசம், ஒரு சீரியஸான சப்ஜெக்ட், எனக்கு வந்துட்டு ஒரு படம்னா வந்துட்டு ஒரு மெசேஜ் டெலிவரி பண்ணணும். எனக்கு வந்து மோர் தென் என்டர்டெயின்மென்ட் ஸ்க்ரீன் பிளேய விட எனக்கு வந்துட்டு பவர்ஃபுல்லா வந்துட்டு ஒரு மெசேஜ் டெலிவரி பண்ணணும். துணிஞ்சு வந்துட்டு மக்களுக்கு சொல்லணும். படம் மூலமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த மாரி நீங்க வந்து மூவி லவ்விங் ஃபேனா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணுவீங்க அந்த படத்த. ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இத விட வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு எதிரா வந்துட்டு குரல் கொடுக்குற மாரி ஒரு படம் எடுக்கவே முடியாது. எடுத்திருக்கவும் மாட்டாங்க அதுக்கு முன்னாடி. ஆனா வந்து ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் மட்டும் குடுக்காம, எனக்கு வந்து இன்ட்ரஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே வேணும். அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மாரியே வந்துட்டு ஒரு நெறைய மொமெண்ட்ஸ், கேரக்டர்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணியிருக்கணும். எனக்கு வந்துட்டு படம் வந்துட்டு ரேசியா போணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, டிசப்பாயிண்ட் ஆவீங்க.